போன பாட்டோட கன்டினியூஸ் இது. சோறு தான் முக்கியம்னு சொல்லி முதல் ஆளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாரையும் காணோம். சரிடான்னு சொல்லி இயற்கையை ரசிச்சுட்டே இருக்க சொல்ல நண்பர் வந்து வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. மண்டபத்திரம் நண்பர்களே. ஸோ எங்க போனாலும் தலைக்கவசம் போட்டுட்டு போங்க. அப்படி எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓஎம்ஆர்ல இருக்க தி பிளாக் பேர்ல் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். கடை ஓனர் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியனோட பெரிய ஃபேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே அந்த படத்துல வர மாதிரி நிறைய டிட்டோவா காப்பி அடிச்சு வச்சிருந்தாங்க. ஏன் அந்த கடை பேரே பிளாக் பேர்ல். பிளாக் பேர்ல்னா என்னன்னு கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி அந்த பக்கம் பார்த்தா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர அரியாசனம்லாம் இருக்கு. அதுல கொஞ்சம் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். நவ் கமிங் டு த மெயின் பாயிண்ட். என்ன வேணும் உனக்கு, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்குன்ற மாதிரி 50+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேர்ந்து இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா உண்மையிலே நல்லாவே இருந்தது. பட் நீங்க ஒரு பர்சன் நிறைய இடத்துல நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னா இங்க விட நிறைய டேஸ்ட் கிடைக்கிற இடங்கள உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஒரு ஆம்பியன்ஸோட சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது கைஸ். என்னோட ஓன் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். வந்திருக்க இடம் வர பெரிய இடம். டிசிப்ளினா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சாப்பிட்றோம் பாத்தீங்களா. ஸ்பெஷல் மென்ஷன் மேங்கோ மொஜிட்டோ தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா மாம்பழம் இல்ல, மாங்காய் மொஜிட்டோ கைஸ். அற்புதமா இருந்தது. நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரி ரைட், என்னடா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதான் இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் கைஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர். வேற என்னென்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல ஒரு எக்ஸாட்டிக்கான டிஷ் கண்ணில் பட்டது. அது என்னன்னு போற போக்கில் சொல்றேன். அப்படியே சைட்ல டெசர்ட்ஸ்லாம் இருந்தது. அங்க என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் என்னோட மனசாட்சி என்ன உறுத்துச்சு. எதுக்காக அந்த சீரிஸ் ஆரம்பிச்சா நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கவலையோட அந்த டெசர்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த எக்ஸாட்டிக் டிஷ் வேற எதுவும் இல்ல, ஆக்டோபஸ் தான். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்தேன், எதுவும் டிஃபரன்ஸா இல்லைங்க. லிட்டரலா ஸ்குவிட் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபைனலா எனக்கு லைட்டா கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதானே நினைப்பீங்க. அதான் இல்ல, மறுபடியும் ஒரு ரோல் ஐஸ்கிரீம். அவ்வளவுதான் நினைப்பீங்க. அதான் இல்ல, மறுபடியும் ஒரு ஜூஸ் ஏதோ குடிச்சேன். அவ்வளவுதான் நினைப்பீங்க. அதான் இல்ல, கடைசியில மறுபடியும் ஒரு சிக்கன் பீஸாவோட முடிச்சுக்கிட்டேன். நான் இவ்வளவு சாப்பிட்டது கூட என்ன மன்னிச்சிருவேன் கைஸ். ஆனா கடைசியில டயட் கோக்கை வாங்கி குடிச்சிட்டு அப்பாடியும் நம்ம டயட்ல தான் இருக்கோம்னு நினைச்சேன். பாத்தீங்களா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. ரைட்டு. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.